வாழைப்பழங்களை குலையாக கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களே ஒன்று கூடுங்கள், இந்த எதிர்க்கை இந்த பசுவதைக்கு எதிராக தன்னுடைய உணவை பசுவுக்கு வைத்திருக்கிறார். இதுல கண்ட அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே தொடர்ச்சியாக பவனி வந்து கொண்டிருக்கிறோம். மாட்டு வண்டியில் காண்றது இப்போ பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் அரிதான விஷயமாயிட்டு. தந்தை பிறந்த பொழுது தாய் இறந்து விட்டால் தாய்ப்பால் குடிக்க மாட்டார். ஆனால் பசுவினுடைய பாலை குடித்து வளராதவர்கள் என்று யாரும் கிடையாது. பசுக்களுக்கு உணவுகள் வச்சிருக்கணும். இந்த இடத்துல பாருங்க, கீரை எல்லாம் குடிக்கணும், அதோட பொங்கல் வச்சிருக்கணும். பசுக்கள் இறைச்சிக்காக வெட்டப்பட்டு இறைச்சி சாப்பிடுவதனாலே பசுக்களினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைவடைந்து வருவது. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தினம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் சத்திரத்து சந்திக்கு அருகில் இருக்கக்கூடிய சத்திரத்து ஞான வைரவர் ஆலயத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா நினைக்கிறோம். நேற்றைய தினம் உழவர் திருநாளாம் தைப்பொங்கல். அதுக்கு அடுத்ததாக இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அந்த பசுக்களுக்குரிய தினம் கோமாதா பொங்கல். இன்றைய தினம் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பாகவும் விசுவாசமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த பெரு விழாவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் வருடா வருடம் கொண்டாடி கொண்டிருக்கணும். அந்த வகையில் இன்றைய தினமும் இங்கு இடம்பெறுகின்ற அந்த விழா சம்பந்தமாகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த காணொலியூடாக உங்களுக்கு காண்பிக்கலாம் இருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஆலயத்துக்கு உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா பசுக்கள் வந்து கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த பசுக்களுக்கு மாலைகள் போடப்பட்டிருக்கின்றன. அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், தன்னுடைய உணவை வந்து அந்த பசுவுக்கு வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது அந்த பசு அந்த இடத்துல வந்தபடியாக தன்னுடைய அந்த உணவை பார்த்தீங்கன்னா அந்த பசுவுக்கு வைத்துட்டு மற்றாக்கள் பக்கத்தில் சாப்பிட்டு கொண்டிருக்கணும். அவர் அந்த இடத்துலேருந்து பார்த்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதோட பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள் கூட இந்த இடத்துல வந்து இந்த நிகழ்வை கண்டு கழித்ததையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த பசுக்களுக்குரிய பொங்கல் கோமாதா பொங்கல் என்பது பார்த்திங்கன்னா உண்மையாகவே இப்போ அண்மை காலமாக இது எல்லாமே குறைவடைந்து கொண்டு போகின்றன. நவீன உலகத்தில் பார்த்திங்கன்னா இப்படியான இந்த நிகழ்வுகள், இந்த வைபவங்கள், இந்த கொண்டாட்டங்கள் எல்லாமே குறைவடைந்து கொண்டு செல்கிற இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இப்படியான ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்த நிகழ்வுகள், விழாக்கள் எல்லாமே ஒழுங்கமைக்கப்பட்டு நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் இங்கே பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து இதை செய்து கொண்டிருக்கணும். அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே இந்த இடத்துக்கு வருகை தருவார்கள் என சொல்லப்பட்டிருக்கின்றது. அனைவருக்கும் இனிய வணக்கம். பட்டிப்பொங்கல், தைப்பொங்கல் விழாக்கள் என்பது சைவ தமிழர்களுடைய பண்பாடாக இருக்கிறது. சங்க காலத்திலே வாழ்ந்த எங்களுடைய பழந்தமிழர்கள் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று இந்த தைப்பொங்கல் விழா, பட்டிப்பொங்கல் விழா போன்றவற்றையெல்லாம் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னிருந்தே செய்து வருகிறார்கள். அந்த வகையிலே வீடுகளிலே தைப்பொங்கலுக்கு அடுத்த நாளோ அல்லது அடுத்தடுத்த தினங்களிலேயோ பட்டிப்பொங்கல் விழாவை சிறப்பாக பொங்கல் பொங்கி பசுக்களுக்கு படையல் செய்து வழிபடுவார்கள். அதில் ஒரு சிறப்பு என்னவென்றால், உழவுக்கு இந்த எரு என்பது, மாட்டெரு என்பது மிக முக்கியமான ஒரு பசலை. அதை போலே மாடுகளை கொண்டுதான் அக்காலத்திலே வயலை உழுதார்கள். அது மட்டுமல்ல, வண்டிலுக்காக மாட்டை பயன்படுத்தினார்கள். நிறை உணவாகிய பாலை தருவது பசு. ஒரு தாய்ப்பால் குடிக்காது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழலாம். குழந்தை பிறந்த பொழுது தாய் இறந்து விட்டால் தாய்ப்பால் குடிக்க மாட்டார். ஆனால் பசுவினுடைய பாலை குடித்து வளராதவர்கள் என்று யாரும் கிடையாது. பசுப்பால் ஒரு நிறையுணர். இன்றைக்கு இந்த இலங்கை நாட்டிலே, சிறப்பாக வடபகுதியிலே பாலுக்கு பெரும் தட்டுப்பாடு இருக்கிறது. பசுப்பாலை வாங்க வேண்டுமென்றால் நீண்ட வரிசையில் நின்று வாங்குகிறார்கள். ஏனென்றால் பால் உற்பத்தி குறைந்து வருகிறது. பசுக்கள் இறைச்சிக்காக வெட்டப்பட்டு இறைச்சி சாப்பிடுவதனாலே பசுக்களினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைவடைந்து வருவதையும் நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே தான் இந்த பசுக்களை பேண வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கோடும், எங்களுடைய பொருளாதாரம் தன்னிறைவுடையதாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடும் தான் இந்த பசுக்களையும் இடவங்களையும் பாதுகாக்கின்ற சகல சமயங்களை சார்ந்தவர்களையும் இணைத்து ஒரு இணையத்தை இன்றைக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பித்து இந்த பட்டிப்பொங்கல் விழாவை செய்வதனூடாக பசுக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், பசுமாட்டை இறைச்சிக்காக வெட்டுவதை தடுத்து கொள்ள வேண்டும் என்று நல்ல சிந்தனையோடு செயற்படுகிறார்கள். அந்த வகையிலே தான் இந்த யாழ்ப்பாணத்திலே இந்த பட்டிப்பொங்கல் விழா ஒவ்வொரு ஆண்டும் வரலாற்று பிரசித்தி பெற்ற நிகழ்வாக நடைபெற்று வருகிறது.
யாவர்க்கும் பசு என்பது மிக முக்கியமானது. இனியாவது நாங்கள் வீட்டுக்கு ஒரு பசு வளர்ப்போம். அதனூடாக நல்ல பாலை பெறுவது மட்டுமல்ல, இயற்கை பசலையையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். எங்களுடைய வீட்டிலே வருகின்ற கழிவுகளை, வைக்கோல், தவிடு போன்றவற்றை சாப்பிட்டு அது நிறையுணவான பாலை தருகிறது. அத்தகைய பசுக்களை நாங்கள் பேண வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் வலியுறுத்தி கூறிக்கொள்கிறோம். இதைத்தான் சைவ சமய திருநூல்கள் நமக்கு தெளிவாக காட்டியது. பசுவிலே நாங்கள் வழிபடுகின்ற பிள்ளையார், முருகப்பெருமான், சிவபெருமான், உமாதேவியார், செல்வத்தை தருகின்ற மகாலட்சுமி, கல்வி கலைகளை தருகின்ற சரஸ்வதி, ஏன் ஆஞ்சநேய பெருமான், வீரபத்திர பெருமான், வைரவ பெருமானாரும் பசுவிலே உரைகிறார்கள். அந்த பசுவை காலையிலே பார்த்து வழிபடுவது, பசுவுக்கு ஒருபடி சாப்பாடு கொடுப்பதும் மிகுந்த புண்ணியத்தை தந்து கொள்ளும். இறந்தவர்கள் ஆன்மா மோட்சமடைவதற்கு கோதானம் என்று பசுக்களை தானம் செய்வார்கள். இவற்றையெல்லாம் வலியுறுத்தும் முகமாகத்தான் இந்த யாழ்ப்பாண மாநகரிலே இந்த பட்டிப்பொங்கல் விழாவை பசுக்கள் இடவங்களை பாதுகாக்கின்ற சகல சமய நிறுவனங்களுடைய இணையம், அதனுடைய அமைப்பாளர் என்கின்ற வகையிலே நான் அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். பசுக்களை நீங்கள் பேணுங்கள், பசுக்களை வளவுங்கள். பசுவை என்றைக்கு வதை செய்ய தொடங்கினோமோ அன்றைக்கு தமிழர்களுக்கு துன்பம் விளைந்தது. பசுக்களை பாதுகாத்தால் நாங்கள் படுகின்ற அவலங்களிலே இருந்து நீங்கிக் கொள்ளலாம் என்பதையும் இந்த நேரத்தில் அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அங்கே பார்த்தீங்கன்னா இப்பொழுது பசுக்களுக்குரிய அந்த பூஜைகள் எல்லாமே இடம்பெற்று தீபாராதனையில் காட்டப்பட்டு தற்பொழுது அந்த பவனி ஆரம்பிக்கப்பட போகின்றன. பசுக்களுக்கு பட்டுகள் எல்லாமே கட்டப்படுகின்ற அந்த காட்சியில் நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல அமைச்சர் அவர்கள் இந்த இடத்துல வருகின்றிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருவர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்க அதிபர் இந்த இடத்துல கலந்து சிறப்பித்திருக்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நிகழ்வாக இந்த நிகழ்வு ஆரம்பித்து கொண்டிருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பவனி, அதாவது இந்த பசுக்கள் எல்லாமே வீதியாக வலம் வீதியில் ஒரு பவனியாக வலம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஆலயத்திற்கு வருவார்கள். அந்த நிகழ்வுகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. தொடர்ந்து பார்க்கலாம். அந்த பவனி தற்பொழுது ஆரம்பமாகிட்டுது. யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பிரதான வீதியினூடாக பார்த்தீங்கன்னா விளம்பர போகின்றது. முன்னாலே பார்த்தீங்கன்னா பதாதைகள் தாங்கிய வண்ணம் பசுவதை மகா கொடிய பாவம் என்று பார்த்தீங்கன்னா வேணர் ஒன்று தாங்கி பிடிச்சோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பசுக்கள் எல்லாமே வரிசையாக இங்கே ஒரு பவனியாக வரப்போகின்றது. இந்த இடத்துல பாடசாலை மாணவர்களோட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கலந்து கொண்டிருக்கணும். பட்டிப்பொங்கல் விழாவும் பவனியும் என்று மிகப்பெரிய அளவிலான ஒரு பதாகை தாங்கிய வண்ணம் பின்னால் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே தொடர்ச்சியாக பவனி கொண்டிருக்கணும். இந்த பவனியில் கலந்து சிறப்பித்திருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கு கூடிய வர்த்தகர்கள் மாட்டு வண்டிலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். மாட்டு வண்டியில் காண்றது இப்போ பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் அரிதான விஷயமாயிட்டுது. யாழ் நகரத்தில் இப்படியான ஒரு மாட்டு வண்டி இப்போ பார்க்குறதுனாலே பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையான விஷயம். இப்போ என்னடா காண கிடைக்காத ஒரு இதாக மாறிட்டுது.
தைப்பொங்கல் எங்கள் வாழ்விலே பசுமை புரட்சிக்கான வழியிலே உதவியாகிய நிலைய சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவை நேற்று கொண்டாடினோம். இன்று மாட்டுப் பொங்கல் வெண்மை புரட்சிக்கு வழியாக ஈழத்தமிழர்களுடைய வாழ்விலே இந்த பசுமையான புரட்சியை கொண்டு வருகின்ற இந்த பட்டிப் பொங்கல் சமயத்திலே பிரமாண நூல்களில் ஒன்றாய வேதத்தில் முற்பகுதியாய் இருக்கிற பசுவை பற்றிய புராணங்களை நாங்கள் பார்க்கிறோம். பசுவதை ஆனது சைவ நெறிக்கு எதிரானது ஒவ்வாத செயல் என்பதை நாங்கள் அறிவோம். தமிழர்களே ஒன்று கூடுங்கள். இந்த எதிர்க்கு இந்த பசுவதைக்கு எதிராக நாங்கள் சட்டம் இயற்றுவோம். இன்று வருகை தந்திருக்கின்ற இலங்கையினுடைய கடற்தொழில் நீரியல் வள அமைச்சு சந்திரசேகர் ஐயா அவர்களிடத்திலே இந்த விண்ணப்பத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். 2025ஆம் ஆண்டு பசுவதையை நாங்கள் நிறுத்த வேண்டும். ஆகவே பசுவினை கொன்று உண்ணும் வழக்கம் வெளிநாட்டு வாசிகளால் தான் எங்களுக்கு வந்தது. வேறு சிலரும் இங்கே வந்திருக்கிற இந்த புனிதமான சைவ கங்கை வேணியன் அவர்கள் இருக்கிறவர் கேரளாவிலே சபரிமலையிலே நின்றாலும் அந்த கங்கை வேணியனுடைய சார்பிலே எங்களுடைய தேசத்திலே விபத்துக்கள் பெருகிவிட்டது. கொரோனா போன்ற புதிய புதிய நோய்கள் வந்தது. இயற்கை அழிவு, இயற்கை இனப்பூசல்கள் ஏற்படுகிறது. இந்த வருகிறது. ஆனால் மழைக்காக ஒரு பாடல் நீங்கள் மெதுவாக தாழ்த்து வாருங்கள். மெதுவா பெய்யுங்கள், பலமா பெய்யாது மழை வாங்கும். ஆகவே மிக சிறப்பாக இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கடமையில் ஈடுபட்டிருக்கிறோம். போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு கடமையில் இருக்கிறார்கள். ஆகவே மிக சிறப்பாக இப்பொழுது பேருந்து நிலைய பிந்தி மழை வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சில இடைஞ்சல் ஏற்படுகிறது. கபடி ஆரம்பமாகி இருக்கிறது. அற்புதமாக ஆரம்பமாகி இருக்கிறது. ஆனால் மலையில்தான் நாங்கள் நடந்து பேரணியை நடத்த வேண்டும் என்பது சிவபெருமானுடைய கட்டளை. ஆகவே அதற்கு அமைவாக மலைக்கரை நீதி வழியாக எல்லாரும் ஒவ்வொரு பலன் கொடுப்போம். இருக்கிற இந்த பழக்கடை வைத்திருக்கிற பாத்தீங்கன்னா பசுக்களுக்கு வந்து பழங்களை கொடுத்து வந்துருக்கோம். இந்த பவனி நெடுநடுவு பார்த்தீங்கன்னா மழையை குறிப்பிட்டாலும் கூட அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த மக்கள் அல்லது மாணவர்கள் அந்த மழையை வந்து பொருட்படுத்த பார்த்தீங்கன்னா இந்த பவனியை வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். சிவாச்சாரியார்கள் சைதமாக சந்திரசேகரன் ஐயா அவர்கள் உளவான சிந்தனை மிக்கவர். ஆனால் மழை வெறுமனம் என்றாலும் நிலை தளர மாட்டோம். எங்களுடைய பசுவதை சட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம் என்ற சிந்தனை அமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சரை சார்ந்தவர்களுக்கும் இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக நினைப்பதற்குரிய ஆகவே இந்த பாவத்திற்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்த வர்த்தகர்கள் பார்த்தீங்கன்னா கடைகளுக்கு முன்னாலே வந்து கும்பங்கள் நிறைய இடங்கள் எல்லாம் வைத்து மகாலட்சுமி ரேடஸ் நிறுவனத்திற்கு மனநிறைந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். அம்பாள் ரேடஸ் ஆண்டுதோறும் 25 ஆண்டுகளாக அம்பாள் ரேடஸ் நிறுவனத்தினரும் இந்த கோபவழியை வரவேற்க பாருங்கள். வர வேண்டிய இடத்துக்கு வருகிற பொழுது மழை நிற்கிறது. எந்த அற்புதம், எந்த ஆனந்தம், என்ன மங்களம். அம்பாள் ரேடஸ் நிறுவனத்து முதல்வர் கைகளிலே தட்டுக்களோடு, இது எங்களுடைய தேசம், இது எங்களுடைய பசு, இது எங்களுடைய இடமம், சிவபெருமானுடைய இடமம் அல்லவா? ஆமாம், மிக அழகாக இந்த அருமையான காட்சி. மெல்ல மெல்ல வர வேண்டும். தயவு செய்து எல்லோரும் மெதுவாக வாருங்கள். மழை விட்டு விட்டது. ஆகவே மெதுவாக வாருங்கள். எங்களுடைய சந்திரசேகரம் அமைச்சர் அவர்கள் புடிசூட எல்லோரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார்கள். நிறுவனம் அம்பாள் ரேடஸ் நிறுவனம் அங்கே சாம்பிராணி தூபம் காட்டி, கற்பூரம் காட்டி, பட்டு வஸ்திரத்தை பசுமாடுகளுக்கு கட்டி, இடம வாகனங்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்கின்ற யாழ்ப்பாணத்தவர்களுடைய விழா. இங்க பாத்தீங்கன்னா அந்த பசுக்களுக்கு உணவாக வந்து வாழைப்பழங்களை பாத்தீங்கன்னா குலையாக இங்க கொண்டு வந்து கொடுப்பதை வந்து நாங்கள் பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய அந்த வர்த்தகர்கள் வந்து இந்த விழாவை வந்து சிறப்பிக்கிற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கலாம். உண்மையாவே இப்படியான விழாக்கள் வந்து இந்த வீதிகளில் இடம்பெறும் பொழுது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் தங்களுடைய முழு ஆதரவை வந்து இப்படியான சமயம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு வந்து கொடுப்பதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி. அன்றைய தினம் கூட சைவ திருமுறைகள் அந்த விழா இடம்பெற்ற நேரம் கூட பாத்தீங்கன்னா இந்த வர்த்தகர்களுடைய பூர்ண ஒத்துழைப்பு வந்து அந்த இடத்துல இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி. மிக சிறப்பாக, அழகாக, அற்புதமாக இந்த நிகழ்ச்சிகளிலே பாருங்கள். வந்தமலை நின்று விட்டது. நாடக நிறுவனத்தினர்
இந்துக்களுடைய சைவ பெருமக்களுடைய பண்பாட்டுக்கு அமைவாக சைவர்கள் எடுக்கிற எந்த விழாவாக இருந்தாலும் இங்க பாத்தீங்கன்னா அந்த பசுக்களுக்கு உரிய உணவுகள் கூட இந்த இடத்துல செய்து வந்திருக்காங்க. பசுக்களை வரவேற்பது, ஐயப்பனுடைய யானைகளை வரவேற்பது அவர்களுக்கு கைவந்த கலை. ஆகவே சிவா வர்த்தக நிறுவனவால் ஆமாம் சிவா நறுமண பூங்கா உங்களுக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறது. பசுக்களுக்கு உணவுகள் வச்சிருக்கேன் இந்த இடத்துல பாருங்க. கீரை எல்லாம் குடிக்கணும், அதோட பொங்கல் வச்சிருக்கணும். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வர்த்தகர்கள், இங்கே இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்து தங்களோட இணைய அந்த ஒத்துழைப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறதையும் பார்க்கலாம். வேணி கலைஞருக்கு முன்னால் இருக்கிற கார் வாகனத்தை தயவு செய்து அதை எடுத்து விடுமாறு உறுதியாளரை கேட்டுக் கொள்கிறோம். வேணி கலைஞிய ஊழியர்கள் காரை கொஞ்சம் நகர்த்தி விடுமாறு கேட்கிறோம். வாகனங்களில் வருபவர்கள் அவர்கள் இப்போது தங்களுடைய வழிபாடுகளை இணைத்துக் கொள்வார்கள். மங்களவாத்திய கலைஞர்கள் நன்றியாக நிலைகள் இப்போது இடவங்கள் பசுக்களை கொண்டு வருபவர்கள் நகைச்சியாக கொண்டு வாருங்கள். தயவு செய்து ஒரு அவசரமும் வேண்டாம். பசுக்களுக்கு பழங்களை கொடுங்கள். ஆகவே அந்த வழியில் இப்போது மகளிர் கொடுப்பவர்கள் ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சி வருவார்கள். பசுக்களை அரிசியாக நீங்கள் கொண்டு வந்து நிற்பார்கள். பசுக்களுக்கு சாம்பிராணி மூலம் காட்டிட்டு தீவம் காட்டி முன்னாள் கல்வி பணிப்பாளர் அருணகிரி ராஜா அவர்கள் இவ்வாறாக பல அறிஞர்கள், பேராளர்கள், சைவ அபிமானிகள் எல்லோரும் கலந்து கொள்கிறார்கள். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஆகவே அந்த வகையிலே நிச்சயமாக இங்கே வருகை தந்திருக்கின்ற அதிதிகள் இந்த கடமையை செவ்வனே நிறைவேற்ற இருக்கிறார்கள். எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய இளங்குமரர் தேவர்கள் தேசமுள்ள விவசாய அந்த கருத்துரைகளை எங்களுடைய தேசத்திலே நடத்தி இருக்கிறார்கள். விவசாய இந்த மண்ணிலே தன்னோடு காலப்பட வேண்டும் என்று எங்களுடைய இளங்குமரர் அவர்கள் நேற்று அருமையாக பேசியுள்ளார்கள். நிச்சயமாக அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கோமாதா பொங்கல் விழாவானது பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பக்தர்களுடைய பூர்ண ஒத்துழைப்பு இந்த இடத்துல காணப்பட்டு அதோட மக்களும் இந்த பவனியில் கலந்து கொண்டிருந்தார்கள். பாடசாலை மாணவர்கள் கூட இவ்வாறு சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. அதோடு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பௌத்த மத குருமார்கள் இந்த இடத்துல கலந்து கொண்டதை நாங்கள் சிறப்பாக நோக்கலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே பௌத்த மதகுருவரார் இந்த இடத்துல பின்னர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதுவும் ஒரு சிறப்பான விஷயமாக இந்த இடத்துல பார்க்கப்பட்டது. பொருளும் செல்வமும் எனக்கு சீருடை கலர்கள் ஒருவரை மறியாது உறவுகள் செய்தோம் ஊட்டையும் முறைவனதிரிவேன் முருகமர் அன்பான
வர வேண்டும்